பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நான் எல்லா கண்ணாடி பொருட்களையும் பேக் பண்ணேன். ஆனால் புதுசெல்லாம் வந்து அட்டை பாக்ஸ்குள்ளேயே இருக்கிறனால நான் அதெல்லாம் வந்து நல்லா டைட்டாக வர்ற மாதிரி வச்சு லைட்டாக தான் துணி வச்சேன். இது வந்து அடுப்படி புழக்கம் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது அட்டை பாக்ஸ் உள்ளுக்குள்ளே கிடையாதுன்றனால நான் நல்லா துணி வந்து சுற்றி உள்ளே வந்து நான் என்ன பண்ணேன், எடுத்து வச்சேன். இதே மாதிரி தான் வந்து புதுசுங்களுக்கு பூரா வந்து அட்டை பாக்ஸ் இருக்குது. அது குட்டி குட்டியாக அது அட்டை பாக்ஸில் வந்தனால அது அப்படியே அட்டை பாக்ஸ்குள்ளே வச்சு அது டைட்டாக வர்ற மாதிரி கட்டியாச்சு. இது பழசுகளுக்கு மட்டும் இதே மாதிரி துணி கொடுத்து அடுக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக அதாவது டைட்டாக வர மாதிரியே அடுக்கினேன். அப்போ தான் வந்து உரசாமல் நமக்கு வந்து உடையாமல் பொருளாக கரெக்டாக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி பண்ணியாச்சு. இது பாருங்கள், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இதாவது பரவாயில்ல, உள்ளே அப்படி கூடக்குள்ளே